வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் செய்த சீர்திருத்தங்களில் மிக முக்கியமானது டிமானிட்டைசேஷன், அதாவது அந்த பண மதிப்பிழப்பு செய்தது. 500 ரூபாயும் 1000 ரூபாயும் அந்த நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தது. இப்போ வரைக்கும் காங்கிரஸ் திமுக கட்சியினர் டிமானிட்டைசேஷன் ஒரு தோல்வி அப்படிங்கிற பிரச்சாரத்தையே செய்துட்டு வராங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த டிமானிட்டைசேஷன் செய்ததால் இந்தியா மிகப்பெரிய லாபம் அடைஞ்சிருக்கு. வழக்கம் போல் எதிர்க்கட்சிகள் தவறான தகவலை திரும்ப திரும்ப சொல்லி மக்களை முட்டாளாக்குற முயற்சியில் ஈடுபடுறாங்க. இந்த 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னதுனால என்னென்ன லாபம் ஏற்பட்டிருக்குன்னா, பாகிஸ்தானோட தீவிரவாத தொந்தரவுகள் பெருமளவில் குறைஞ்சிருக்கு. வழக்கமாக பாகிஸ்தான் இந்தியா மீது தொடர்ந்து எதையாவது தாக்குதல்கள் நடத்திட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பாகிஸ்தான் தன்னை காப்பாற்றிக்கிறதே பெரிய கஷ்டங்கிற நிலைமையில் இருக்காங்க. பாகிஸ்தான் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பாகிஸ்தானில் பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு. 25% மேலே விலைவாசி ஏறி இருக்குன்றது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு. ஆனால் இன்னும் பாஜகவுடைய இந்த வெற்றிகரமான டிமானிட்டைசேஷன் நேரத்தில் ஏற்பட்ட விஷயங்களை திரும்ப திரும்ப பேசி மக்களை திசை திருப்புற வேலையில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்க்க நேரிட்டது. அதில் சன் டிவி புகழ் ராஜா பேச்சாளர் பட்டிமன்றத்தில் பேசுவார். அவர் பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த டிமானிட்டைசேஷனில் நடக்கும்போது ஏழைகள்லாம் வந்து கொடுத்தாங்க, பணம் வாங்கினாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப உருக்கமான வீடியோ பேசிகிட்டு இருந்தார். அவருக்கும் வேலை பளு ரொம்ப அதிகமாக இருந்து தான் பேங்க்கில் வேலை பார்க்குறாரு, நல்ல சம்பளம் வாங்குறாரு. அப்புறம் அவருக்கு அது வேலை செய்யும் போது வேலை பளுவாக இருக்குன்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போகணும். இந்த ராஜா ஒரு கிறிஸ்தவர். இதுவே பல இடங்களில் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். சாலமன் பாப்பையா பட்டிமன்றங்களில் தொடர்ந்து ஒரு தரப்புலேருந்து பேசுவார். திமுகவுடைய சன் டிவியில் வேலை பார்க்குறதுனாலே என்னவோ அவர் தொடர்ந்து மறைமுகமாக திமுக ஆதரவு பேச்சுக்களை பேசி வருவார். இன்றைக்கும் நீங்கள் சாதாரணமான திமுக உடன்பிறப்புகள்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டைமில் நிறைய பேர் ஏடிஎம் வாசலில் நின்று செத்து போயிட்டாங்க அப்படி இப்படின்வாங்க. ஏடிஎம் வாசலில் இன்றைக்கும் தான் ஆள் நிற்கிறாங்க. ஒரு 10 பேர் கூட லைனில் நின்றுருப்பாங்க. அந்த நேரத்தில் எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன உடனே அது தலைப்பு செய்தியாக்கி என்னமோ எல்லா ஏடிஎம் வாசல்லையும் ஒருத்தர் உயிர் எழுதிட்டுருக்க மாதிரியும் சன் டிவியில் தொடர்ந்து செய்திகள் போட்டாங்க. பொய் புரட்டு வதந்தி இதைத்தான் செய்தியாக போட்டுட்டு இருந்தாங்க சன் டிவியை பொறுத்த வரைக்கும். ஒரு வரம்புக்கு மேலே ஒரு நாளைக்கு பணம் எடுக்கவோ மாற்றவோ முடியாது என்ற நிலைமை இருந்தபோது கருப்பு பணம் வைத்திருந்தவர்கள் ஏழையாக இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து நிறைய பேரை லைனில் நிற்க வச்சு பணத்தை மாற்றினார்கள். அதனால தான் அந்த அளவுக்கு ஒரு தள்ளுமுள்ளு நடந்தது. சொந்தமாக பணம் வச்சுருந்தவங்களுக்கு ஒரு தடவை பேங்க் போயிட்டு வந்த உடனே வேலை முடிஞ்சது. திரும்ப திரும்ப பேங்க்குக்கு வந்தவங்களெல்லாம் கண்டெடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம்னா எல்லாம் பரம ஏழைகள். சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயற்சித்துட்டு இருக்காங்க. டிமானிட்டைசேஷன் நடந்ததுனால பணப்புழக்கம் அதற்கு பிறகு அதிகரித்திருக்கு. பணத்தை ஒன்று பேங்க்கில் வச்சுருக்கணும், இல்லை செலவு பண்ணணும். கேஷாக வீட்டில் பதுக்கி வச்சிருக்கிறது உத்தமம் இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. கருப்பு பணம் மீட்டெடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறத நம்ம மறுக்கிறோம். ஏன்னா இந்திய அரசு அச்சடித்ததில் 99% பணம் திரும்ப வந்திருக்கு. 1% தான் கருப்பு பணம் இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. பாகிஸ்தானில் அச்சடித்து இந்தியாவுக்குள்ளே வந்திருந்த பல லட்சம் கோடி மதிப்புள்ள பணம் என்ன ஆச்சு? இந்தியாவில் கள்ள நோட்டே இல்லாமல் இருந்துச்சா? பாகிஸ்தானில் அச்சடித்த நோட்டுகள் துல்லியமாக இந்திய அரசாங்கத்தால் அச்சடிக்கப்படுற அதே அசல் போல இருந்தது. ஏன்னா சிதம்பரம் செய்த ஒரு வேலை. இந்திய அரசாங்கம் நோட்டுகளை அச்சடிப்பதற்கு பயன்படுத்திய தாள்களும் அந்த அச்சுக்களும் வாங்கிய நிறுவனத்துக்கு பாகிஸ்தான்லேயும் நோட்டுகளை அச்சடிப்பதற்கு தாள்களும் உபகரணங்களும் சப்ளை செய்கிற கான்ட்ராக்ட் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்திடம் தொடர்பு வைத்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய அந்த தவறான முடிவை சிதம்பரம் எடுத்தார். ஒரு தேச துரோகியின் செயல் அது. அப்படி இருக்கும்போது அந்த வகையில் பாகிஸ்தானில் ஏகப்பட்ட கள்ள நோட்டு அச்சடிக்கப்பட்டு இந்தியாவுக்குள்ள எல்லை தாண்டி கொண்டு வரப்பட்டது. பிரதிபலனாக பல தீவிரவாத நடவடிக்கைகள் நடந்து வந்துச்சு இந்தியாவுக்குள்ள. இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு தேவையான பொருட்கள் ஏற்றுமதின்ற பேரில் அனுப்பி வைக்கப்பட்டது. இதையெல்லாம் கவனித்த மோடி அவர்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை அட்டை போல் உறிஞ்சி வாழ்கின்ற பாகிஸ்தானுடைய இந்த வேலையை தடுத்து நிறுத்துவதற்கு எடுத்த ஒரு நடவடிக்கை தான் 500 நோட்டும் 1000 நோட்டும் தடை செய்தது.
இந்திய அரசாங்கம் அச்சடித்ததை விட கிட்டத்தட்ட 30% அளவிற்கு அதிகமான அளவு பணம் கள்ள நோட்டுகளாகவே நாட்டில் புழங்கிட்டு இருந்துச்சு. பல பேர் பதுக்கின வகையில், கள்ள நோட்டு பறிமுதல் செய்யப்பட்ட வகையில், இதிலெல்லாம் அந்த 30% பணம் ஒளிஞ்சதுனால இந்தியாவுடைய பொருளாதாரம் மீண்டு வந்தது. ஜிடிபி என்பது அதற்கு பிறகு 7-8% அதிகரிச்சிருக்கு. இந்தியாவுடைய ஜிடிபி என்பது, இந்தியாவுடைய பொருளாதாரம் என்பது மிக வேகமாக வளர்ந்து வந்தது. இதையெல்லாம் மறைத்து செய்தி வெளியிடுகிறார்கள். இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன? இந்தியா மீது எந்த தாக்குதல் நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு மோசமான நிலைமையில் பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தான் நாடே 5 துண்டுகளாக உடைந்து பிரிந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுடைய உள்நாட்டு போரும் அதிகரித்து வருது. இராணுவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான மோதல் போக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இராணுவத்துக்கு தேவைப்படுற பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்ட பிறகு மிச்சம் இருப்பதை தான் மக்கள் நல பணியில் பாகிஸ்தானில் செலவு செய்ய முடியும். இராணுவம் அரசாங்கத்தை விட பலம் வாய்ந்தது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். அதனால தான் அவ்வளோ ஒரு பெரிய நாடு இந்தியாவுடைய எதிரியாக மிக அருகிலேயே இருக்கும்போது, அதுவும் அது ஒரு அணு வல்லமை பெற்ற ஒரு நாடாக இருக்கும்போது, இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு. பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தாலோ வேறு நடவடிக்கை எடுத்தாலும் அது இந்தியாவுக்கு பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும். ஆகையால் மோடி அவர்கள் புத்திசாலித்தனமாக நாட்டின் மீது அக்கறை கொண்டு பாகிஸ்தான் என்ற நாடை திவால் என்ற நிலைமைக்கு கொண்டு போனார். அவர் இந்தியாவுடைய நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்ததன் மூலமாக பாகிஸ்தான் பல லட்சம் கோடி ரூபாய் அச்சடித்து இந்தியாவுக்குள்ளே விட்டுக்கிட்டு இருந்தாங்க. விடுவதற்கு தயாரான நிலைமையில் அச்சடித்து வச்சுருந்தாங்க. அந்த பணங்களை எல்லாம் வீண் என்று ஆக்கினார். இதை ஒவ்வொரு இந்தியனும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மோடி அவர்கள் செய்த அந்த டிமானிட்டைசேஷன் என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று. இந்த அடிப்படை கூட மக்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று நினைத்து பார்க்கும்போது ஆதங்கமாக இருக்கிறது. சன் நியூஸ் போன்ற செய்தி நிறுவனங்கள் போலியான செய்திகளை தொடர்ந்து சொல்லி மக்களை குழப்புவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். உண்மை என்ன? சுதந்திரம் பெற்றதிலிருந்து இதுவரைக்கும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை ஏதாவது இருக்கிறதா? இடி ரெய்டு போகுது அப்படி இப்படின்னு புலம்புறாங்க. இடி ரெய்டு பண்ணி இதுவரைக்கும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் அரசு கஜானாவில் சேர்த்துருக்காங்க. 1.25 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ண எதிர்கட்சிகளுக்கு இதெல்லாம் பற்றி பேச அருகதை உண்டா? ஆகவே மோடி அவர்கள் செய்து வரும் சாதனைகள் பல. அதை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு தான் ஆள் இல்லை. மீண்டும் மோடி அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள், மேலும் பல நன்மைகள் செய்வார்கள் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.